நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ஞாயிறு ஆராதனை வேளையில் எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் பாடின, நாங்கள் துதித்த, நாங்கள் ஜெபித்த எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொண்டே இருந்த நீர் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் அமைதலாய் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. என்னோடும் எங்களோடும் ஆண்டவரே நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஒரு வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை உடையது. உம்முடைய ஒரு வார்த்தை எங்களுடைய வியாதிகளை குணமாக்கும் வல்லமை உடையது. உம்முடைய ஒரு வார்த்தை ஆண்டவரே இடிந்து கிடக்கும் எங்கள் வாழ்வை மறுபடியும் சீர்படுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறபடியினால் உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்படியான நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசும் நம்முடைய வார்த்தை ஆண்டவரே அக்னியாய் எங்களுடைய எலும்புகளுக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை இரக்கம் பாராட்ட அழைப்பு. இந்த லெந்து காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான தலைப்பு. ஒருவேளை இது திருச்சபையிலே திருமண்டலத்திலே கொடுக்கப்பட்ட தலைப்பாக இருந்தாலும் இதை ஆண்டவர் நமக்கு தந்த தலைப்பாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் எல்லாமே தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரக்கம் பாராட்ட அழைப்பு. லெந்து காலம் என்பது ஆண்டவரோடு நம்ம நெருங்கி ஜீவிக்கவும், ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த அந்த கிறிஸ்தவ வாழ்வை பிராக்டிஸ் பண்ணுவதற்கும் ஒரு பயிற்சி காலம்தான் இந்த 40 நாட்கள் காலம். ஆகவே தியானிக்கும்படியாய் அவர்கள் தலைப்பை கொடுத்தவர்கள் ஒரு வசனத்தை தந்திருக்கிறார்கள். மிக அற்புதமான வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று நேரடியாய் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவைகளை நேரடியாய் சொல்லும் பொழுது இதற்கு ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார். நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்கள், நீங்கள் இரக்கம் பாராட்டுங்கள். அப்படி நீங்கள் இரக்கம் செய்வதிலே, உதவி செய்வதிலே, நீங்கள் அடுத்தவர்களுக்கு நீங்கள் உழைப்பதிலே அல்லது இரக்கம் செய்வதிலே யாரை போல் இருக்கணுமா? பிதாவை போல. ஒரு ஸ்கேல் அங்கே வச்சிருக்காரு. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் அழுத்தி அவர் சொல்லுகிறார்? அதற்கு முந்தின வார்த்தை பிதா எப்படி இரக்கம் செய்தாராம் பாருங்க. 35வது வசனம் சொல்லுகிறது. அதை வாசிக்கிறேன் பாருங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர்
உன்னதங்களில் இருக்கிற பிதா அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் சில காரியங்கள் அநேகராலே புரிந்து கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ள இப்பொழுது இருக்கிற அந்த ஆட்சியில் அருமையான ராஜா என்கிற ஒரு தேசிய தலைவர்கள் அந்த பாஜக பிஜேபி கட்சியில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாய் பேசுகிறவர், தமிழ்நாட்டினுடைய நன்மைகளுக்கு, தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய ஜனங்களுக்கு விரோதமாகவே பேசுகிற மனிதர். அதுவும் இந்த திமுகவை அல்லது இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதல்வரை மிக மட்டரகமாய் விமர்சனம் செய்கிற மனிதர். அவருக்கு திடீரென்று ஒரு கிளாட்டு மூளையில் ஒரு பக்கவாதத்தில் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்க முதலமைச்சர் 2 முறை போனார். நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. அதில் சில பதிவுகள், அவருக்கு இரக்கம் காட்டாதீங்க, எல்லாரும் இயேசுநாதராக மாறிடாதீங்க. அதில் கூட இயேசுநாதர் தான் சொல்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் கமெண்டில் எல்லோரும் உடனே இயேசுநாதராக மாறி அவர் சோகமாகணும், நல்ல முறையில் வெளியில் வரணும், மறுபடியும் இப்படி திட்டி பேசணும், அப்படிலாம் அந்த அளவுக்கு நீங்கள் இயேசுநாதராக மாறிடாதீங்க அப்படின்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு விளங்கலை. ஏன் இவர் 2 தடவை போய் பார்க்க போகிறார்? கிறிஸ்தவம் என்பது வெறும் பேச்சில் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பதும் பேச்சில் அல்லது பலத்தில் இருக்கிறது. வாழ்ந்து காண்பீங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள் சொன்னார். இன்னைக்கு சத்துருக்களை பழிவாங்குவதுதான் திருச்சபை தலைவர்களுடைய முதல் வேலையை செய்துகிட்டு இருக்கிறாங்க. சத்துருக்களை சிநேகிக்கிறாங்களா? நண்பர்களையே சிநேகிக்க முடியாமல் போயிடுறாங்களே, இவங்க சத்துருக்களை போய் என்னைக்கு சிநேகிக்க? சகோதரனோடையே இவங்க சிநேகிதமாக இருக்க முடியலையே, இவன் என்னைக்கு சத்ருவை போய் சிநேகிக்க போகிறான்? தமிழக முதலமைச்சர் 2 முறை அங்கே சென்று ராஜாவை போய் பார்த்து நலம் விசாரித்து வந்தார். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 25, நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஒரு இடத்துல கூட ஆண்டவர் நான் வியாதியாக இருந்தேன், எனக்கு டாக்டர் ஃபீஸ் கட்டுனீங்க, எனக்கு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்தீங்க, என்னை ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி என்னை மதமாற்ற முயற்சி பண்ணீங்க, அப்படிலாம் எதையுமே ஆண்டவர் சொல்லலை, செய்யவும் கூடாது. அவர் சொன்னது நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தாய். கிறிஸ்துவினுடைய அந்த குணாதிசயங்களை செயலிலே காட்டுவதுதான் இந்த வசனம் கற்றுத்தருகிறது. உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள். நீங்களும் நானும் தேவை உள்ளவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறியிருந்தால் நம்முடைய உள்ளத்தில் இயல்பாய் வருகிற முதல் குணம் இரக்கம் செய்கிற குணம். இரக்கம் செய்யுங்கள். இது மாத்திரமல்ல, தமிழக முதலமைச்சர் இன்னும் கூட சில காரியங்களை செய்தார். நமக்கு அது புரியல. 24 மணி நேரமும் தமிழர்களுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு விரோதமாய் நரி தந்திரத்தோடு பேசி கொண்டிருக்கிற ரங்கராஜ் என்கிற ஒரு மனிதர் உண்டவர். நம்ம மாநிலத்தைச் சேர்ந்தவர் அல்ல. அவருடைய வீட்டில் நடந்த ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் நேரடியாகி போனார்.
நிறைய பேர் அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு இது புரியல. ஏன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உங்களை படைத்த பரமபிதா அயோக்கியர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் நாம் எந்த அளவுக்கு இரக்கம் பெறத்தக்க மனிதர்களுக்கு நாம் எவ்வளோ இரக்கம் செய்யணும்னு பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். தேவை உள்ளவர்களுக்கு நாம் இரக்கம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நமக்கு விரோதிகளாக இருந்தாலும். மிக நல்ல ஒரு உதாரணத்தை இந்த லூக்காவின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து இந்த சம்பவம், இது ஓமை கதை அல்ல, உண்மை சம்பவம். இது ஒரு உண்மை சம்பவம், சமகாலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இயேசுநாதர் அங்கே சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். மற்றபடி இந்த ஐஸ்வர்யவான் மேல் எந்த குறையும் இல்லை, எந்த பிளாக் மார்க்கும் இல்லை. அவன் கொள்ளையடித்தான் என்றோ, கொலை செய்தான் என்றோ, ஊழல் செய்தான் என்றோ, பூர்வ எல்லைக்குரிய மாற்றினான் என்றோ, விதவையின் வீட்டை பட்சித்தான் என்றோ, அந்த ஐஸ்வர்யவான் மேலே எந்த பிளாக் மார்க்கும் இல்லை. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் சம்பிரமமாய் இல்லை, ஐஸ்வர்யவான், அதனால் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வீட்டு வாசல் அருகே லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு பிச்சைக்காரன் கிடந்தான். மிக கேவலமாக இருந்தது அவனுடைய நிலைமை. உடம்பெல்லாம் புண்ணு. அவனுக்கு யாரும் சாப்பாடு போடலை. அதனால் ஆண்டவர் இந்த பணக்கார ஐஸ்வர்யான் வீட்டு வாசலில் போட்டு வச்சுருந்தார். ஏன்னா பணக்கார வீடு. அவன் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளினாலே, எச்சி பருக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற மனதாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கூட அவனுக்கு கொடுத்த மாதிரி தெரியல, கொடுக்கல. நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கிட்டுன்னு போட்டு. அப்போ அவனுடைய நிலைமை எவ்வளவு மோசம். ஒரு நாயை விரட்டுறதுக்கு கூட அவன் உடம்புல சக்தி இல்லை, அப்படி கூட எடுத்துக்கலாம். ரெண்டு பேரும் மரித்தார்கள். ஐஸ்வர்யவான் மரித்தான், லாசருவும் மரித்தான். லாசரு தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் அங்கே பாதாளத்திலே போய் விழுந்தான், எரி நரகத்திலே போய் விழுந்து அவன் கதறுகிறான், கத்துகிறான், கதறுகிறான். பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் ஆண்டவர். நடந்த காரியம். அப்படியானால் அந்த பணக்காரனுக்கு எதற்கு இவ்வளவு கொடுமையான ஒரு தண்டனை? ஏன் இவ்வளவு கொடுமையான ஒரு தண்டனையை கடவுள் இந்த ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் யோசித்தால், வேதத்தை நம்ம தேடி தேடி வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஐஸ்வர்யவான் எந்த பெரிய பாவத்தையும் செய்ததாய் நமக்கு தெரியல. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் செய்த மிகப்பெரிய தவறு, தான் வீட்டு வாசலில் கிடக்கிற ஒரு ஏழையை அவனை கவனிக்கலை, அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடலை, அவனுக்கு இரக்கம் செய்யலை. ஒருவேளை அந்த வீட்டு வாசலில் அந்த பிச்சைக்காரனுக்கு இரக்கம் செய்தால் இவன் பரலோகம் போயிருப்பானோ என்னவோ தெரியல. அதனால தானோ என்னவோ ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யன் மேலே ரொம்ப இரக்கம் வைத்து அன்பு கூர்ந்து, அவன் வெளியில் எங்கேயும் போய் இரக்கம் செய்ய வேண்டியதில்லை, வீட்டு வாசல்லே போட்டு வச்சுருந்தார். ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னார்,
ஒரு வாலிபர் மீட்டிங்கில், அப்போ நான் சின்ன பையன், ஒரு வாலிபர் மீட்டிங்கில் அவர் சொன்னார், இந்தியாவில் பிறந்ததற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன், இந்தியாவில் ஆண்டவர் என்னை அழைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன், இந்தியாவில் நான் வாலிப பருவத்தில் இயேசுவின் பிள்ளையாய் நான் மாறினதற்காய் நன்றி செலுத்துகிறேன்னா, இந்த இந்தியா தேவை உள்ள தேசம். இந்தியாவில் ஈஸியாக நம்ம இறக்கம் செய்யலாம். இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் பிச்சைக்காரங்க இருப்பாங்க, நம்ம இறக்கம் செய்யலாம். உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் நிறைய இருப்பாங்க, அவர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். வீட்டு வாசலுக்கே வந்துடுவாங்க, இரக்கம் செய்யலாம். தேவை நிறைந்த ஒரு தேசம். ஜெபிப்பதற்கு நிறைய ஜெப குறிப்புகள் இருக்கும். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஜெபம் பண்ணி முடியாது, அவ்வளோ காரியங்கள் இருக்குது இந்தியாவில். இந்தியாவுக்காய் நாம் ஜெபிப்பதற்கு, இந்தியாவில் ஊழியம் செய்வதற்கு மிகப்பெரிய பரந்த நிலப்பரப்பு இருக்குது. ஆண்டவரை ஒரு முறை கூட அறியாத மக்களுக்கு நடுவில் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவர் மிக அற்புதமாய் நம்மை பயன்படுத்துவார். எளிய மனிதர்களை கொண்டு அரிய பெரிய காரியங்களை வட இந்தியாவிலே ஆதிவாசிகள் நடுவிலே ஆண்டவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். எளிய மனிதர்கள்தான், ரட்சிப்பின் அனுபவத்தை மாத்திரம் பெற்றவர்கள்தான். இந்த மிஷனரிகள் அங்கே களங்களிலே நின்று அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆச்சரியமான அதிசயங்கள் நடக்கிறது. இங்கே பெரிய பெரிய ஊழியர்கள் மேடையில் தலைகீழாய் நின்று கத்தி கூப்பாடு போட்டு ஃபயர் ஃபயர்னு கத்தி என்னெல்லாமோ பண்ணி நடக்காத காரியங்கள், அங்கே எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல், எந்த ஆடியோ, எந்த காரியமும் இல்லாமல் வட இந்தியாவில் சர்வ சாதாரணமாய் அற்புதங்கள் நடக்கிறது. மரித்தவர்களையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் செய்யுங்கள். 2 விதங்களிலே நாம் பிதா இரக்கம் செய்வது போல நாம் இரக்கம் செய்யலாம். 2 விதங்களில் நம்ம உதவி செய்யலாம். 1, பிதாவானவர் நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரேன்னு போட்டிருக்கே. அவர் உதவி செய்யும் பொழுது, அவர் இரக்கம் பாராட்டும் பொழுது நல்லவன் கெட்டவன் என்று எதையுமே அவர் பார்க்கிறதில்ல. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த கோசேன் பகுதியில் ஆண்டவர் இந்த எகிப்தை வாதிக்கும் பொழுது, எகிப்துக்கு அந்த மக்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது, எகிப்து முழுவதும் இருள் தடவி திரிகிறார்கள், வெளிச்சமே இல்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த பகுதி கோசேனில் மட்டும் வெளிச்சம் இருக்கிறது. ஒரே நாட்டுக்குள்ள ஒரு பகுதியை வெளிச்சமாகவும் மற்ற பகுதியை கும்மிருட்டாகவும் மாற்ற ஆண்டவரால் முடியும் என்றால், அவர் ஏன் எல்லாருக்கும் மழையை கொடுக்கிறார்? அவர் ஏன் எல்லாருக்கும் சூரியனை படைத்திருக்கிறார்? அவர் ஏன் எல்லாருக்கும் 24 மணி நேரத்தை கொடுக்கிறார்? நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் அதே டைம் தான். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் இரக்கம் பாராட்டுவது எந்த எல்லைகளும் இல்லாமல் எல்லை கடந்து உதவி செய்கிறார். இவன் இன்னான், இவன் இந்த மதத்தை சேர்ந்தவன், இவன் இந்த இனத்தை சேர்ந்தவன், இவன் இந்த நிறத்தை சேர்ந்தவன் என்று எந்த பாகுபாடும் அவரிடத்தில் இல்லை. பாகுபாடு இல்லாமல் உதவி செய்கிறது பிதாவின் குணம். நாமும் இரக்கம் பாராட்ட, நாம் எப்படி இரக்கம் பாராட்டணுமா? கலாத்தியரில் பவுல் எழுதுகிறாரு, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். முதலாவது உங்களுக்குள். நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் ஒரு திருச்சபையில் மகிழ்ச்சியோடு ஆராதித்து கொண்டிருக்கிறீங்கன்னா, நீங்கள் இருக்கிற அந்த சபையிலே இரக்கம் பெறத்தக்கவர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முதலாவது இரக்கம் செய்யுங்கள். அதன் பிறகு மற்ற யாவருக்கும் இரக்கம் செய்யுங்க. அதில் எந்த பேரியரும் வேண்டாம், எந்த கிரைட்டீரியாவும் வேண்டாம், எல்லாருக்கும் இரக்கம் செய்யுங்கள்.
தேவை உள்ள அத்தனை பேருக்கும் இரக்கம் செய்யுங்க. நாம் அப்படி இரக்கம் செய்யலாம். ஆனால் அதைவிட இன்றைக்கி மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இயேசு இல்லாத உள்ளங்கள் கோடிக்கணக்கிலே இந்தியாவில் இருக்கிறார்கள். 142 கோடி மக்கள் உள்ள இந்த இந்திய தேசத்தில் 99% பிள்ளைகளிலே இயேசு இல்லை. இயேசு இல்லை. 1%க்கும் கம்மி தான். இயேசுவை மெய்மனதாக ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் 1%க்கும் கம்மி. 99% ஆடுகள் வெளியே தான் நிற்கிறது. அன்றைக்கு ஒரு ஆயன் இருந்தார், 100 ஆடு வைத்திருந்தார். சாயங்காலம் எண்ணி பார்த்த பொழுது ஒரு ஆட்டை காணலை. 99 ஆட்டை அப்படியே விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போனார். ஆனால் இந்தியாவில் ஒரு ஆடு தான் இங்கே இருக்கிறது. 99 ஆடுகள் சிதறிதான் இருக்கிறது. இந்த 99% ஆடுகளுக்குள்ளே, அந்த மக்கள் உள்ளங்களுக்குள்ளே இயேசு வர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவோம். ஆண்டவரே, நான் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்பா. முதல் முறையாய் சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போமா. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இதிலிருந்து காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இரக்கம் பாராட்ட எங்களை அழைக்கிறீரப்பா. இரக்கம் பாராட்டுவதை குறித்து எச்சரிப்பான ஒரு உண்மை சம்பவத்தை, லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டோம். இரக்கம் செய்யத்தக்கவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி இப்பொழுது அர்ப்பணிக்கிறோம். இந்த 40 நாள் காலமளவும் ஆண்டவரே, நாங்கள் இரக்கத்தை கற்றுக்கொள்ளவும், நாங்கள் இரக்கம் செய்யவும் ஆண்டவரே, எங்கள் எதிரிகளை அதிகாரத்தை வைத்து பழிவாங்க அல்ல, எங்கள் எதிரிகளை கைகளில் அதிகாரம் இருந்தும் அவர்களுக்கு நாங்கள் இரக்கம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவர். மனம் இறங்கும் சுவாமி, மனம் இறங்கும் ஆண்டவரே. தேவரீருடைய அற்புத கரங்களிலே ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிற எல்லாரையும் ஆண்டவரே, உலகெங்கும் ஆண்டவரே இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபையர்கள் மேல் இருக்கட்டும். நாங்கள் எல்லாரும் இரக்கத்தை கற்றுக்கொள்ள, இரக்கமுள்ளவர்களாய் மாறி, பிதா இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருந்து ஒரு நாள் ஆபிரகாமுடைய மடிக்கு வருவதற்கு அப்பா எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.